உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் ஃபுல்லா ஜோரா. சிம்ம ராசி ஆண்களினுடைய குணாதிசயங்கள்லாம் எப்படி இருக்கும்? இதனுடைய சிம்பிளே பார்த்தீங்கன்னா சிங்கம் தான் இருக்கும். அது வந்து அதுக்கான நிலையே வந்து வேற மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் பிறக்கிற ஆண் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ரொம்ப தனித்துவமாக இருப்பாங்க. யாராவது ஒரு கூட்டத்தில் இருக்கான் அப்படின்னா அந்த கெத்து காட்டுற ஆளை பார்த்தோன்னே சொல்லிடலாம் ரைட்டு. நிர்வாகத்திறன் சூப்பராக இருக்கும். எங்கே அடித்து பேசுறது அப்படிங்கிறப்போ நான் தப்புனா தப்பு தான், தண்டனைனா தண்டனை தான் அப்படிங்கிற அளவுக்கு தனித்துவமாக இருப்பாங்க. உறவுகளாக இருந்தாலும் சரி, மதியாதார் தலைவாசல் மிதியாதைன்னு சொல்கிற மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் கௌரவம். இந்த ₹1 சம்பாரிச்சாலும் சரி, எனக்கு கவர்மெண்ட் காசு தான் சம்பாரிச்சா ஆகணுன்ற அளவுக்கு வெறித்தனமாக படிப்பாங்க. பார்த்தீங்களா, எவ்வளோ வயசானாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து டைம் இருக்குது. காலனாலும் கவர்மெண்ட் காசு தான். நிச்சயமா இவங்களை கட்டுப்படுத்துறதுக்கு வேறு யாரும் முடியாது. அவங்களுக்கு அவங்க தான் கட்டுப்பாடான ஆட்கள் அப்படின்ற மாதிரியான நபர்களாக இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய படிப்பு வேலையை படுத்துட்டோம் அப்படின்னா இது எதுலேயுமே தனித்துவமாக இருக்க விரும்புவாங்க. அந்த தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு ஒரு நாள் நான் ஜெயிச்சிருவேண்டா அப்படிங்கிற அளவுக்கு கண்டிப்பாக அது ஒரு போராடக்கூடிய குணாதிசயம். அது எல்லாருக்கும் இருக்காது. ஒரு லட்சியத்தை அது வச்சுட்டு அதுக்காகவே போராடி ஒரு நாளாவது நான் வாழ்ந்துருவேன் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை வந்து அதிகமாக வச்சுக்கக்கூடிய நபர்கள் வந்து. பொதுவாக இவங்களுடைய காதலும் கல்யாணமும் எப்படி இருக்கும் மேம்? அதுலேயே இவங்க ராஜா மாதிரி தான் இருப்பாங்களா, இல்லை கொஞ்சம் அது அமைய சிக்கல் எதுவும் இருக்கும்? என்னன்னா அந்த காதலில் சொதப்புவது எப்படின்னா இவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோ தனாவட்டாக பேசுகிறான் வைக்கிறான், ஒரு பொம்மை பிள்ளைகிட்ட போயிட்டு இப்படி கெஞ்சிட்டு இருக்கான். ஆக்சுவலாக அவங்க ரொம்ப விரும்பிட்டாங்கன்னா இறங்கி என்னென்னா அவங்களோட 2ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சம் அப்படிங்கிறப்போ இவங்களுடைய திருமண காலத்தில் திருமணம் ஆனதுக்கப்புறம் ஒய்ஃப் கிட்ட வந்து அந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. என்ன நாங்கள் அந்த கௌரவம்னு ஒரு விஷயத்தை வச்சுட்டு. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சிம்ம ராசி ஆண்களுக்கான சிறப்பு பலன்களை பகிர்ந்து கொள்வதற்காக காதல் ஜோதிடர் ஈஸ்வரி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம்ப்பா. சிம்ம ராசி ஆண்களினுடைய குணாதிசயங்கள்லாம் எப்படி இருக்கும் மேம்? ஏன்னா பொதுவாக சிம்மம்னாலே சிங்கம் மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எப்படிப்பட்ட குணாதிசயங்களுக்கு சொந்தக்காரர்? நிச்சயமா சிங்கம் அப்படின்னாலே ஒரு ஆள் தான், அவங்களுக்கு மேலே வேறு யாருமே கிடையாதுன்ற மாதிரி தான். ஸோ சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு தனியான ஒரு குணாதிசயங்கள் பொதுவாகவே உண்டு. காலச்சக்கரத்தின் 5ஆம் இடம் சொல்லக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசி. இதனுடைய சிம்பிளே பார்த்தீங்கன்னா சிங்கம் தான் இருக்கும். அது வந்து அதுக்கான நிலையே வந்து வேற மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் பிறக்கிற ஆண் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ரொம்ப தனித்துவமாக இருப்பாங்க. யாராவது ஒரு கூட்டத்தில் இருக்கான் அப்படின்னா அந்த கெத்து காட்டுற ஆளை பார்த்தோன்னே சொல்லிடலாம் ரைட்டு, நம்மளால் சிம்ம ராசியாக தான் இருப்பார் அப்படின்னு. ஸோ எல்லார் மாதிரியும் இல்லாமல் ஒரு தனித்துவமாக வாழ்க்கையை வாழணும்னு விரும்புவாங்க. அவங்கள பார்த்தோன்னே அடையாளம் பார்க்கலாம். எப்படி அடையாளம் தெரியும் அப்படின்னா, எப்படி சிங்கம் வந்து எல்லா மிருகங்களோட இருந்தாலும் அது ஒரு கர்ஜனை, அதனுடைய தோற்றம், அந்த ஒரு மாதிரியான ஒரு பார்க்கக்கூடிய நிலையிலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது மாதிரி வச்சுக்கலாம். இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த சிம்மத்தினுடைய ஒரு தனித்துவம், தனக்குன்னு ஒரு கெத்து, அந்த தோரணை, அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும், அவங்களுடைய பேச்சாக இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை அடிச்சுட்டு தான் பேசவே ஆரம்பிப்போம் நாங்களாம் அப்படிங்கிற மாதிரி. எதாக இருந்தாலும் அந்த உண்மையாக இருக்குன்னு நேர்மையாக இருக்குன்றப்போ நமக்குள்ளே ஒரு தனி கெத்து இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த கெத்தோடு வாழக்கூடிய நபர்கள் வந்து சிம்மத்தில் பிறந்த ஆண் பிள்ளைகள். இவங்க சொல்லணும்னா ஒரு நாள் ஃபுல்லாக சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லா ஒரு ராசிலையும் ஒரு யூனிக்குன்ற மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் ரொம்ப யூனிக்கான இருக்கும். நான் வந்து எல்லாரும் மாதிரியும் ஒரு வாழ்க்கை இல்லாமல் ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேன், அனுபவித்து வாழ்கிறேன், எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோடு வாழ்கிறேன், தனித்துவமாக வாழ்கிறேன்ற அளவுக்கு வாழக்கூடிய நபர்கள் தான் சிம்மத்தில் பிறந்த ஆண் பிள்ளைகள். படிப்பாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் தனித்துவம். இவங்களை பார்த்தோன்னே எனக்கு அடையாளம் பார்த்துக்கலாம். வேலை வாங்கணும் அப்படின்னா இவங்ககிட்ட தான் போய் கற்றுட்டு வரணும். நம்ம சொல்லுவோம் இல்லையா, போய் நீ ப்ராக்டிஸ் எடுத்துருவா, அப்போ தான் நீங்களாம் கரெக்டான ஆள் நாங்கள் ஒத்துப்போம் அப்படின்ற மாதிரி. அந்த அளவுக்கு ஒரு திறமை வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. நிர்வாகத்திறன் சூப்பராக இருக்கும். எங்கே அடித்து பேசுறது அப்படிங்கிறப்போ நான் தப்புனா தப்பு தான், தண்டனைனா தண்டனை தான் அப்படிங்கிற அளவுக்கு தனித்துவமாக இருப்பாங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஃபீல்டில் இருப்பாங்க. நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஃபீல்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கண்டிப்பாக இவங்களை பொறுத்த வரைக்கும் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் உண்டு. அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், ஐயோ எங்களுக்கு வராத ஒரு விஷயம், எங்களுக்கு நடிக்க தெரியாதுங்க, நாங்கள் என்னங்க பண்ணுறது, நடிப்பு அப்படிங்கிறது ஒரு விஷயம் வராத ஒரு ஆளை பிடிச்சிட்டு நீ எனக்கு இங்கே கூட நடிச்சிருந்துருக்கலாம்ல, உனக்கு அவங்கள பிடிக்கல, பட் அந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கலாம்ல, எனக்கு அப்படி அட்ஜஸ்ட் பண்ணணுன்ற அந்த உறவு தேவையில்லை, உனக்கு மரியாதையை கூப்பிட்டாங்களா, மரியாதை கொடுத்தாங்களா, அப்பயே நீ போகிற அப்படிங்கிற அளவுக்கு ஆர்கியூ பண்ணுவாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தால் கூட தன்னம்பிக்கையுமே தன்னுடைய தனித்துவத்து மேலேயும் தன்னம்பிக்கை மேலும் அலாதே ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க. அப்படிங்கிறப்போ உறவுகளாக இருந்தாலும் சரி, மதியாதார் தலைவாசல் மிதியாதைன்னு சொல்கிற மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் கௌரவம். சின்ன பிள்ளையாக இருக்கும். அவரை வாத்தியார் என்னை திட்டாரு, அதனால என்னை எப்படி திட்டலாம், வீட்டில் வந்து அது பெருசாக ஒரு ஆர்கியூ,
4 பசங்க தனியாக திட்டியிருந்தா கூட பரவாயில்ல, 4 பசங்க முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி அந்த ஆள் திட்டாரு. அந்த அளவுக்கு சண்டை போடுவாங்க, நிறைய பசங்களை பார்த்துருப்போம்ல. அந்த மாதிரி சிம்மத்தில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் நீ நான் 4 பேர் முன்னாடி கௌரவமாக தான் வாழணும். அதை வந்து எந்த எந்த காலத்துலையும் யாருக்காகவும் நான் மாற்றிக்க மாட்டேன் அப்படின்ற நபர்களாக இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா சிம்மத்தில் பிறந்த ஆண் பிள்ளைகள். கண்டிப்பா மேம். இப்போ பொதுவாக இந்த சிம்ம ராசி ஆண்கள்னு எடுக்கும் பொழுது இவங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள், கல்வி சார்ந்த விஷயங்கள்லாம் இதெல்லாம் எப்படி மேம் இருக்கும்? நிச்சயமாப்பா. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நிறைய பேர் வந்து இந்த ₹1 சம்பாரிச்சாலும் சரி, எனக்கு கவர்மெண்ட் காசு தான் சம்பாரிச்சு ஆகணுன்ற அளவுக்கு வெறித்தனமாக படிப்பாங்க பார்த்தீங்களா? எவ்வளோ வயசானாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து டைம் இருக்குது. காலனானாலும் கவர்மெண்ட் காசு தான். நிச்சயமா. அதில் எதுவும் மாற்றமே இல்லைன்ற அளவுக்கு வாழக்கூடிய நபர்கள். கவர்மெண்ட் எக்ஸாமில் நிறைய எழுதி கவர்மெண்ட் போஸ்டிங் போகணுன்றதுக்காக ப்ராக்டிஸ் எடுக்கிறது, யூனிஃபார்ம் சர்வீஸில் ஒர்க் பண்ணக்கூடிய அத்தனை தன்மை எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, இது நான் படிக்கிறேன்ப்பா, கெத்துக்காக படிக்கலாம், சரியா? நம்ம வந்து நாளைக்கு பொண்ணு தர மாட்டேன்னு சொல்லிடக்கூடாதுல்ல, அதுக்காக வேணால் படிச்சுக்கலாம். ஆனால் எங்கள் அப்பாவோட வேலை, என்னோட தாத்தாவோட வேலை நான் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக நான் பிஸ்னஸ் தான் வருவேன். எனக்கு வந்து நான் போய் ஒருத்தங்கிட்ட கை கட்டி வேலை பார்க்குற வேலையே வேணாம். ஒன்று கவர்மெண்ட் வேலைக்கு போகிறேன், இல்லையா சொந்தமாக தொழில் பண்ணுவோம் அப்படின்ற அளவுக்கு இறங்கி வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள். இது மட்டும் இல்லாமல் பரம்பரை சார்ந்த தொழில்களை வந்து அடுத்தடுத்து வழிநடத்தி கொண்டு போகக்கூடிய தன்மையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிம்மத்தில் பிறந்த ஆண் பிள்ளைகளுக்கு பொதுவாகவே உண்டு. இவங்க என்னென்னா, ஒரு 10 பேராக இருந்தால் கூட அந்த 10 பேரை வச்சு நான் வேலை வாங்குறதுக்கான கெப்பாசிட்டி எனக்கு இருக்கா, நான் மேனேஜராக தான் ஒர்க் பண்ணுவேன். அந்த ஆரம்ப காலங்களே பார்த்தீங்கன்னா அவ்வளோ போராட்டம் இருக்கும். ஒரு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு மேனேஜர் இருக்கார், தம்பி நீ இந்த வேலை பார்க்கணும், இது நீ சொல்கிறத எப்படி பண்ணணும்னா நீ வந்து அன்பாக சொல்லு, சத்தமே இல்லாமல் சொல்லு, அதை வந்து நீ அதட்டுற மாதிரி சொன்னோன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான், எனக்கு அந்த வேலை வேணாம் அப்படின்னு தூக்கி போட்டு வரவங்க நிறைய பேர் பார்த்துருப்போம். கவர்மெண்ட் வேலையே கிடச்சிருக்கும், அசால்ட்டை தூக்கி போட்டு வந்து அவன் என்னடா எனக்கு வேலை கொடுக்க, அவன் என்னை கூப்பிட்டு கேள்வி கேட்குறான். அந்த கேள்வி கேட்குறது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, ரொம்ப சுதந்திரமாக இருக்க விரும்புவாங்க. அதே சமயத்தில் கட்டுப்பாடு இல்லாதவங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, நீங்களை கட்டுப்படுத்துறதுக்கு வேறு யாரும் முடியாது, அவங்க தான் கட்டுப்பாடான ஆட்கள் அப்படின்ற மாதிரியான நபர்களாக இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய படிப்பு வேலையப்படுத்திட்டோம் அப்படின்னா இது எதுலேயுமே தனித்துவமாக இருக்க விரும்புவாங்க. அந்த தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு ஒரு நாள் நான் ஜெயிச்சிருவேண்டா அப்படிங்கிற அளவுக்கு கண்டிப்பாக அது ஒரு போராடக்கூடிய குணாதிசயம். அது எல்லாருக்கும் இருக்காது. ஒரு லட்சியத்தை அதை வச்சுட்டு அதுக்காகவே போராடி ஒரு நாளாவது நான் வாழ்ந்துருவேன் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை வந்து அதிகமாக வச்சுக்கக்கூடிய நபர்கள் வந்து நம்ம ஆளுங்க தான், வேறு யாரும் கிடையாது. கண்டிப்பாக மேம். மேம் இந்த சிம்ம ராசி அப்படின்னாலே இது மாதிரி ஒரு ராஜா மாதிரியான ராசி தான் அப்படிங்கிற விஷயம் நமக்கு சொன்னீங்க. இப்போ பொதுவாக இவங்களுடைய காதலும் கல்யாணமும் எப்படி இருக்கும் மேம்? அதுலேயே இவங்க ராஜா மாதிரி தான் இருப்பாங்களா, இல்லை கொஞ்சம் அது அமைய சிக்கல் எதுவும் இருக்கும்? கண்டிப்பாக. என்னென்னா அந்த காதலை சொதப்புவது எப்படின்னா இவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த காதல் ரொம்ப காதலிப்பாங்க, அது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். பட் என்னென்னா எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறது, சரி இந்த இடத்துல இப்படி தான் சிரிக்கணுமா, அப்படி தான் நான் வந்து கோவப்பட்டுட்டே ரவுடித்தனமாக இருந்தாலும் எங்ககிட்ட வந்துட்டு நீங்கள் சிரிங்க, அந்த ரவுடித்தனம் மீன்ஸ் என்னென்னா அந்த கரார்னு வார்த்தையை கூட எங்களுக்கு இப்படி தான் குழஞ்சு ஒரு மாதிரி நெலிஞ்செல்லாம் எங்களுக்கு பேச தெரியாது, நாங்கள் அப்படி தான் அப்படின்னு. ஆக்சுவலாக என்னென்னா இந்த பசங்களை விரும்புகிற பிள்ளைங்களே எப்படி இருக்குன்னா, அவன் வந்து 4 பேர் முன்னாடி அடித்து என்னென்னு கேள்வி கேட்குறான், தைரியமாக பேசுகிறான், எனக்கு அவனோட தைரியம் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் விரும்புகிறேன். நம்ம படங்கள்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த மாதிரி அடிச்சுட்டு பேசுகிறது, என்ன ரவுடி பையன் மாதிரி இருக்கான், அவனை போய் நீ ஏன் விரும்புகிற அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஆக்சுவலாக அந்த ஒரு அதட்டக்கூடிய தன்மை எல்லாருக்கும் வராது, ஒரு தைரியம் வராது. அப்போ இந்த பையனுடைய தைரியமும் தன்னம்பிக்கையை பார்த்து மட்டுமே லவ் பண்ணக்கூடிய பிள்ளையாக இருக்கும். அதுதான் அங்கே மெயினான விஷயம். பட் ஆனால் அவருக்கு அது கரெக்டாக இதை ஏற்றுக்கிட்டோமா, இந்த இடத்துல இப்படி தான் பேசணுமா, அந்த பொண்ணுக்கு அந்த ரவுடித்தனம் பிடிச்சிது. பட் காலப்போக்கில் காதலிச்சதுக்கப்புறம் நீ எனக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது எங்களுக்குள்ள அந்த கான்வர்சேஷனில் ப்ராப்ளம் வரும். அந்த புரிதல் குறைபாடு அப்படின்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிம்மத்தில் பிறந்த ஆண் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் நீ என்ன உண்மையில் லவ் பண்ணுறியா, இதில் போய் சும்மா சொல்லக்கூடாது, கடைசி வரைக்கும் நீ என்னை கல்யாணம் பண்ணுற வரைக்கும் கொண்டு போவியா, நீ பொய் சொல்கிறியா, இப்படி அடிக்கடி நம்மளை கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்கல்ல. இதெல்லாம் யாரும் நம்ம சிம்மத்தில் பிறந்த ஆண் பிள்ளைகள் என்னடா வெளியில் வந்து பெரிய இவன் மாதிரி அவ்வளோ தனாவட்டாக பேசுகிறான் வைக்கிறான், ஒரு பொம்மை பிள்ளைகிட்ட போயிட்டு இப்படி கெஞ்சிட்ருக்கான். ஆக்சுவலாக அவங்க ரொம்ப விரும்பிட்டாங்கன்னா இறங்கி, அவங்களுக்காக பிடிச்சிச்சுன்னா இறங்கி, என்னோட அவ்வளோதான் வெளியில் தான் இப்போ சிங்கம், நான் வீட்டை வந்து பூனை தான்ப்பா எலி தான் பண்ணுற அளவுக்கு இறங்கி வந்து பார்க்கக்கூடிய நபர்கள் தான். ஸோ கரெக்டான லைஃப் பார்ட்னர் மட்டும் அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. மோஸ்ட் ஆஃப் வந்து சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க 2 பேர் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஒரு லவ்வர்ஸாக இருக்கட்டும், இவங்களால பிரச்சனையே வராது. இவங்களுக்குள்ளே கரெக்டாகவே கொண்டு போயிடுவாங்க. இவங்களை சுற்றி இருக்காங்க இல்லையா, எங்கள் அம்மா அப்பா அப்படி சொன்னாங்க, உங்கள் அம்மா அப்பா அப்படி சொன்னாங்க, நிறைய இந்த கருத்து வேறுபாடுகள் எங்கே வரும் அப்படின்னா அவங்கள சுற்றி இருக்க நபர்களால் தான் வரும். ஸோ இவங்களுக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட குடும்ப வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும், ஏன்னா இவங்க ரொம்ப யூனிக்கான பர்சன்ஸ் தான், அடுத்தவங்களோட பேச்சை கேட்க மாட்டாங்க. ஒரு ஆள் பார்ட்னர் கரெக்டாக வரல அப்படின்றப்போ இது பெரிய இஷ்யூவாக மாறும். அதை மட்டும் இவங்க பார்த்துட்டா போதுமானது. பொதுவாகவே வந்து சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சம்னால என்ன ஆகுனா குடும்ப வாழ்க்கை சிறப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை உண்டு. 1க்கு 2 திருமணங்கள் பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் நிறைய பேருக்கு வரும். ஸோ அதனால தான் பார்ட்னரை வந்து கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணுங்கள். தேவையில்லை நிறைய பேருக்கு பேசி நின்றுட்டு அப்புறமா கல்யாணம் நடக்கும்.
நாளை ஒரு வாரம் தாங்க, 10 நாள் தாங்க, கல்யாணம்லாம் பேசிட்டோம், பட் கடைசி நிமிஷம் நின்றுச்சு. இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கிறதுனால, ஏன்னா 2ஆம் இடத்துலையும் உங்களுக்கு சுக்கிரன் நீச்சம் அப்படிங்கிறப்போ அந்த திருமண வாழ்க்கையை மட்டும் கரெக்டாக பார்த்து புரிஞ்சு பண்ணல அப்படின்னா பிரச்சனையை சந்திப்பாங்க. ஸோ காதல் அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு நம்பிக்கையும் எந்த மாதிரியான ஒரு புரிதல் இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனையே வராது. அதில் மட்டும் இவங்க கவனமாக இருந்தால் போதுமானது. கண்டிப்பா மேம். மேம் பொதுவாக இப்போ சிம்ம ராசி ஆண்களுக்கு வந்து கை கொடுக்கும் தொழில்கள் அப்படின்னா அது என்ன மாதிரியான தொழில்கள்? இந்தந்த தொழிலில் சிம்ம ராசி காலே வச்சிடாதீங்க அப்படின்னா அது என்ன தொழில்கள்? நிச்சயமா. அதாவது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது இவங்களுக்கு கண்டிப்பாக சூப்பராக இருக்கும், சூப்பர் டூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் என்னென்னா அவங்களோட சுக்கிரன் 2ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சம் அப்படிங்கிறப்போ இவங்களுடைய திருமண காலத்தில் திருமணம் ஆனதுக்கப்புறம் ஒய்ஃப் கிட்ட வந்து அந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. என்னன்னாங்க அந்த கௌரவம்னு ஒரு விஷயத்தை வச்சுட்டு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. கௌரவத்துக்காகவே வந்து கடன் வாங்கி கூட நான் அந்த முறை செய்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் பார்ப்போம் இல்லையா? தெரிஞ்சவங்களுக்கு சொந்தக்காரங்க நம்மளை கேட்டு வந்துட்டு நம்மளாம் கர்ண பரம்பரைன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வீட்டில் திட்டுவாங்க, ஆமாம் இவர் பெரிய கர்ண பரம்பரை, எல்லாத்தையும் கொடுத்துட்டு எங்கிட்ட தான் வந்து கேட்டால் தெரியும் அப்படின்ற மாதிரி. ஸோ இறக்க குணம் ஜாஸ்தி ஒரு பக்கம். எந்த அளவுக்கு கௌரவம் ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டஃபாக இருந்தாலும் அந்த அளவுக்கு இவங்ககிட்ட ஒரு வார்த்தை இல்லைன்ற வார்த்தை அவங்களுக்கு சீக்கிரம் வராது. அவங்ககிட்ட இல்லாட்டி கூட அடுத்தவங்கள்ட்ட கடன் வாங்கி கூட செஞ்சுருவாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இவங்களுக்கு இந்த கிவிங் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது வந்து ஆஃப்டர் மேரேஜ் ஒய்ஃப் கிட்ட அந்த பணம் கொடுத்தல் வாங்கல் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை முக்கியமாக ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த கடனில் பிரச்சனையில் சந்திக்கக்கூடிய நபர்கள் இவங்க தான். அதனால் இந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் லாக் ஆகாமல் இருக்கணுன்றதுனால கடன் வாங்கி தொழில் பண்ணக்கூடாது. தொழில் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்களா, ஓகே, மேனேஜ் பண்ணுற அளவுக்கான நிலைகள் இருக்குது அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. நிறைய பேர் வந்து தொழில் ஆரம்பிப்பாங்க, ஆரம்பத்திலே கடனை நிறைய போட்டு பெருசாக பண்ணக்கூடாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் படிப்படியான முன்னேற்றம் அப்படிங்கிறதுக்கு போனாங்கன்னா ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். இன்னொன்று வந்து அவங்களோட திறமை தனித்துவமாக இருக்கணுன்றப்போ இவங்கள்ட்ட இறங்கி வேலை செய்கிறாங்களோ, எந்த அளவுக்கு இறங்கி வேலை செய்கிறாங்களோ அந்த அளவுக்கு தனித்துவத்தை ரொம்ப அழகாக அச்சீவ்மெண்ட்ஸ் கொண்டு போயிட்டே இருப்பாங்க. படிப்படியான வளர்ச்சியை நோக்கி வளரக்கூடிய தன்மை உண்டு. ஒரு 28லேருந்து அப்படியே படிப்படியாக வளர்ச்சின்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு 35 வயசுக்கு மேலே நல்ல ஒரு டாப் மோஸ்ட் நல்ல நிலையில் இருப்பாங்க. ஒரு 30க்கு மேலே ஆகும்போது எங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இவங்களுடைய வேலையாக இருக்கட்டும், மற்ற எல்லாமே இருக்கட்டும், ஒன்று மூளை முதலீடாக இருந்தால் பெட்டராக இருக்கும். முதல் போட்டு பண்ணுறதா இருந்தால் ஒரு பேக்கப் சொல்லுவாங்க இல்லையா? ஒரு 2 மாதத்துக்கு எனக்கான பேக்கப் இருக்குது அப்படிங்கிறப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லை. பெரிய முதலீடுகளை போட்டு லாக் ஆனாங்கன்னா மாட்டிப்பாங்க. ரொம்ப ஒரு பரிச்சயப்பட்ட தொழில்களாக இருக்கணும். நிறைய ஆக்சுவலாக என்னென்னா இந்த தொழில் செய்கிறவங்களே பார்த்திங்கன்னா சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல அனுபவசாலிகள் தான் தொழிலே இறங்குவாங்க. அனுபவம் இல்லை அப்படின்றா இறங்க மாட்டாங்க. இதில் ஒரு சில கேட்டகரி என்ன ஆகும் அப்படின்னா நமக்கான டைம்ஸ் சரியாக ஒர்க் அவுட் ஆகாதப்போ கொண்டு போய் லாக் பண்ணி விட்ரும். ஸோ நம்மளுடைய கட்டுக்குள்ளே இருக்கும்போது பண்ணிட்டாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இல்லைன்னா அளவு கடந்த கடனை இவங்களை வந்து அமைக்கி விட்டுரும். கண்டிப்பாக மேம். பொதுவாக இந்த சிம்ம ராசி ஆண்களினுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்குமா? அவங்களுடைய பொருளாதார வாழ்க்கை எப்படி இருக்கும்? கடன் சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அதுலேருந்து அவங்க வெளியே வரணும்னா என்ன விஷயம் செய்யலாம்? நிச்சயமா. அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே வந்து பொருளாதாரம் அப்படிங்கிறதுல வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்காது. எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி இவங்களுக்கும் இருக்கிறதுக்கான நிலை உண்டு. நல்லாவும் ஒரு வாழ்ந்தவங்களா இருப்பாங்க. என்னன்னா நம்ம சொன்ன மாதிரி கொஞ்சம் தவறான பழக்க வழக்கங்கள் எதுவும் வச்சுக்காமையோ அல்லது பிஸ்னஸ் பண்ணுறேன், சேர்ந்து பண்ணுறேன், பெருசாக முதலீடுகளை போட்டு நான் சொல்லிட்டான்ப்பா, நம்ம நம்பி இறங்கிட்டேன், அவன் கேட்டான்னு ஒரு 10 லட்ச ரூபாய் கொடுத்தேன், வாய் வார்த்தையாக சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா இவங்களாம் லாக் ஆகிடுவாங்க. ஸோ யாருக்காகவும் இவங்க போய் நம்பி செய்கிறப்போ எல்லாமே ப்ராப்பராக செஞ்சுட்டாங்க அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. இப்போ முடிஞ்ச அளவுக்கு பொருளாதார சிக்கல் அப்படிங்கிறது வராமல் தவிர்க்கணும் அப்படின்றப்போ இவங்க வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்க கையில் கொடுத்து வாங்கினாங்கன்னா, ஏன்னா இவங்களுக்கு அந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பெரிய ட்ராபேக். ஸோ அதை பெஸ்ட்டாக பார்த்துட்டாங்க அப்படின்னா போதுமானது. ஸோ வருமானம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு விரயங்களும் உங்களுக்கு உடல் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓவர் ஸ்ட்ரெஸ் எடுத்துப்பாங்க. கண்டிப்பாக பெரிய ஆளை ஜெயிக்கணும் அந்த மோட்டிவ் இருந்துகிட்டே இருக்கும். பட் உடல் ஒத்துழைக்கிறதுல வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் போராட்டம் இருக்கும். ஸோ இவங்களுக்குலாம் கண்டிப்பாக ஒரு மருத்துவ இதுன்றது மாதிரி போய் ஒரு டெஸ்ட் எடுத்துக்கிறது, நமக்கு என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பீனியன் எடுத்துக்கிறது ரொம்ப பெட்டராக இருக்கும். கண்டிப்பாக. பொதுவாக இப்போ இந்த சிம்ம ராசிக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க. அவங்களுடைய குணாதிசயங்கள், படிப்பு சார்ந்த விஷயங்கள், காதல், கல்யாணம் சார்ந்த விஷயங்கள் நிறையா சொன்னீங்க. இப்போ இந்த சிம்ம ராசி ஆண்கள் எத்தனை பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, கவலைப்படாதீங்க. இந்த ஒரு கோயிலுக்கு போய் இந்த ஒரு சாமியை டெய்லியும் கும்பிடுங்க, அவங்க உங்கள் வாழ்க்கையை பார்த்துப்பாங்கன்னு சொல்லி நம்பிக்கை தர்ற மாதிரியான ஒரு வழிபாடு அப்படின்னா அது என்ன வழிபாடு மேம்? நிச்சயமாக நம்ம சொல்கிற வழிபாடு எல்லாமே வந்து ரொம்ப எளிமையாக இருக்கிற மாதிரியான வழிபாடு. இவங்க அங்கங்கே போகணுன்னு கூட கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையான பரிகாரம்ன்ற மாதிரியும் இவங்களுடைய வழிபாடு குலதெய்வ வழிபாடு மஸ்ட்டு. 5ஆம் பாகம்ன்றது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை அதிபதி. இப்போ பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்குலாம் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது விட்டுருக்கும். அதை எடுத்து இவங்க வழிபாடு பண்ணியே ஆகணும். குலதெய்வ வழிபாடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு பழங்காலத்தில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயங்கள் இருக்குல்ல, ஒன்று முடிஞ்சால் நம்மளால் போய் அங்கே தொண்டுலியம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. உழவார பணிலாம் பண்ணுறாங்களே அந்த மாதிரி பண்ணலாம். அல்லது அங்கே வந்து வழிபாடுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். நம்மளால் முடிஞ்ச ஒரு விஷயத்தை பழங்காலத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு செஞ்சுட்டு வந்தாங்கனால எங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கஷ்டம் இருந்தாலும் விலகக்கூடிய தன்மை இருக்கும். தொழிலையா நான் தான்ப்பா ஜெயிக்கிறேன், எல்லாத்துலேயும் எனக்கு வளர்ச்சி, அந்த பாதை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தன்மை வந்து உங்களுக்கு கிடைக்கப்படும். அதாவது முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருந்தாலே போதும் வாழ்க்கை சிறப்புன்னு சொல்ல வரேன். கண்டிப்பாக மேம்.
நம் சிம்மராசி ஆண்களுடைய குணாதிசயங்களில் துவங்கி படிப்பு சார்ந்த விஷயங்கள், காதல், கல்யாணம், வேலை சார்ந்த விஷயங்கள், அவங்களுடைய பொருளாதார வாழ்க்கை, அவங்களுக்கு கை கொடுக்கும் தெய்வ வழிபாடு அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நிச்சயம் இது பார்க்கிற சிம்மராசி ஆண்களுக்கு ஒரு பொக்கிஷமாகவே இந்த ஒரு காணொலி இருக்கும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட தகவல்களுக்கும் நன்றி. நன்றி. சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு, சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு, வேர்க்காட்டு கருமாறி ஆடி வந்தாடாம். அவள் வெறுப்புடனே தொழுபவரின் வினைகளையே ஓட வைத்து பொறுப்புடனே நம்மை காக்க ஆடி வந்தாடாம். உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ். ஃபுல்லா ஜோரா.